வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான நல்ல அருமையான முட்டையை வச்சுட்டு மஞ்சூரியன் எவ்வளோ ஈஸியாக நல்ல டேஸ்ட்டாக சிம்பிளாக பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாருங்கள், இன்றைக்கி மஞ்சூரியன் செய்யறதுக்கு நான் ஒரு 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த 5 முட்டையுமே நம்ம என்ன பண்ணணும், உடைச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் பெப்பர் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதிலே கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்க, நல்லா ஃப்ளாட்டாக இந்த மாதிரி ரவுண்டாக இருக்க தட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா ஸ்கொயர் மாதிரி இருக்க தட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு, இதில் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் இதில் நெய் வேணாலும் தேய்ச்சிக்கலாம், இல்லைன்னா பட்டர் வேணாலும் போட்டுக்கலாம். நமக்கு எது வீட்டில் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த முட்டை ஊற்றும் போது பாதி அளவுக்கு தான் வரணும். ஏன்னா வெந்ததுக்கப்புறம் அது என்ன ஆகும், நல்லா புஷ்ஷுன்னு மேலே வந்துடும், அப்புறம் வலிஞ்சிரும். அதுக்காக இந்த அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும். உங்கள் வீட்டில் ஸ்டீமர் இருந்தால் ஸ்டீமரில் யூஸ் பண்ணிக்கோங்க. அடியில் தண்ணி ஊற்றி வச்சு மேலே பாத்திரம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்தாலும் பண்ணலாம். நான் என்ன பண்ண போகிறேன், இன்றைக்கி இதில் ஒரு கடாயிலேயே நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. நம்ம ஊற்றுற தண்ணி இந்த தட்டில் முட்டக்கூடாது. இப்படி போட்டுருங்க. ஏன்னா இது நல்ல ஹோல் இருக்கிறதுனால ஆவி நல்லா வரும். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வீட்டில் இட்லி பாத்திரம் மூடி இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு அந்த கடாய்க்கு தகுந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரம் மூடியோ இல்லை தட்டோ வச்சு கூட நம்ம மூடி வச்சுக்கலாம். இது வேகிறதுக்கு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் ஆகும். வெந்ததுக்கப்புறம் எப்படி மஞ்சூரியன் செய்யலான்றதை பார்ப்போம். பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நல்லா புஷ்ஷுன்னு நல்லா வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வேறு பக்கம் மாற்றி வச்சிடலாம். பாருங்கள், இதில் நம்ம எண்ணெய் தடவிட்டு தான் வேக வச்சோம் அப்படிங்கிறதுனால எடுக்கும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ இதில் ஒட்டி இருக்கிறதையும் நம்ம என்ன பண்ணலாம், சுரண்டி இந்த மஞ்சூரியன் செய்யும் போது போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் இந்த மாதிரி. இப்போ இதை வச்சுட்டு மஞ்சூரியன் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். இதில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 8 பூண்டை என்ன பண்ணுவோம், நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. இதில் 2 பச்சை மிளகாயை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். குடமிளகா உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. மஞ்சூரியனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கால் ஸ்பூனோட கம்மியாக ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். டொமேட்டோ சாஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்குங்க. டொமேட்டோ கெட்சப் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்குங்க. சோயா சாஸ் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த முட்டையெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாமே இதில் போட்டுடலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கிக்கோங்க. கட்டி இல்லாமல் கலக்கிக்கணும். கலக்கிட்டு இதிலே ஊற்றிடலாம். பாருங்கள், நல்லா பார்க்குறதுக்கு நல்லா ஜம்முன்னு சூப்பராக மஞ்சூரியன் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் வாங்க. எப்பயுமே பசங்களுக்கு ஃபிஷ்ஷையும் வச்சுட்டு அப்படி இல்லைனா சிக்கன் வச்சு மஞ்சூரியன் செஞ்சு தரோம். இந்த மாதிரி எக்குலேயும் அந்த மாதிரி மஞ்சூரியன் செஞ்சு கொடுக்கலாம்.
செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.